வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். உங்ககிட்ட நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேங்க. கடந்த ஒரு 11, 12 வருடங்களாக யூடியூப்பில் என்னுடைய வீடியோக்கள் 800 வீடியோக்கள் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கலாம். என்னான்னு தெரியல, மக்கள் புதுசாக காலங்கள் மாற மாற புதுசாக பொய்களை தான் நம்புகிறாங்களே தவிர நிலையான உண்மையை மறந்துடுறாங்க. இப்போ 7 நாட் சனிங்கிறது உலகமகா பொய்ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அழகாக விட கொடுத்துருக்கோம், விளக்கம் கொடுத்துருக்குறேன். இன்னும் சொல்லப்போனால் பரிகார புருடாக்கள். ஒரு அர்ச்சகர் என்னுடைய இந்த ஷார்ட் வீடியோவில் விளக்கம் போடுறார். இவர் எழுதியிருக்கிறது பூராமே பொறாமை பிடிச்சி இப்படி ஒரு ஜீவன் அலையுது, இது எல்லாத்தையும் திட்டுது வைக்கிது அப்படின்னு. ஒரு நிமிஷம் ஆகாதுங்க, பொய்யை சொல்லிட்டு விஜய் டிவிலையும் சன் டிவிலையும் இன்னும் சொல்லக்கூடிய பெரிய டிவியில் உட்கார்றதுக்கு ஒரு நாள் ஆகாது. அங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கவன் பூரா பேர் வித்தையானவங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் பேசலாங்க. பொய் பேசணும்ல. தினப்பலன் சொல்லி 65 கோடி பேருக்கு ஒரு ராசியில் இருக்கவங்களுக்கு பொய் பேசணும்ல. மனசு கேட்கலைங்க. அதனால் நம்ம அதுக்குள்ளேலாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாங்கள் ஒருத்தரை திட்டணும்? ஜோதிடம்ன்றது உண்மை. இந்த ஜோதிடத்தை சொல்லி இதுக்கு கஷ்டத்துக்கு பரிகாரம் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லி ஜோசியம் பையில் காசை வாங்கிக்கிட்டு அந்த அர்ச்சக கூட்டம் கையில் காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறதுங்கிறது பொய் தானே. உண்மையிலே உங்கள் பரிகாரத்தில் நல்லது செய்ய முடியும்னா ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறோன்னு முதல்ல வெளியேற்றுங்க. மற்றபடி மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உலகத்திலேயே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்போ அந்த நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்லக்கூடிய அந்த நோய் ஸ்தானத்தில் மனிதன் வாடிக்கிட்டு இருக்கவனா உங்கள் பரிகாரத்தில் எழுப்புங்களேன். அப்போ மாத்திரம் அவர் கர்மகாண்டம்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஒரு வெக்கமில்லாத கூட்டம் தானே பரிகாரம்னு சொல்லி ஏமாத்துறது. அவங்களுக்கெல்லாம் என்னை திட்ட முடியும்ல. ஏன்னா அவன் பொழப்பு நான் கெடுக்கிறேன்னு சொல்கிறேன். எது பொழப்பு? உண்மையை சொல்லி வாழ்கிறது பொழப்பு. அந்த டாக்டர் அப்படி இருக்காங்க, வக்கீல்கள் இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. இந்த அவங்கெல்லாம் எப்படி இருந்துட்டு போகிறாங்க? நீ மூளை ஒழுங்காயிரு. நீ தப்பு பண்ணி நீ ஏமாத்துறதுக்கு எல்லாரையும் சொல்லுவாங்க இவங்க. அவங்க செய்கிறது மாத்திரம் நியாயம். அதில் அரசியல்வாதி தான் ரொம்ப மெயினாக வருவாங்க. அவங்களாம் ஊரவே கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஜோதிடத்தை சொல்கிறீங்க அப்படின்னு. ஜோதிடம் மனிதர்களுக்கு அவனுக்கு எப்போ நல்ல காலம் வரும், எப்போ கெட்ட காலம் வரும், அவர் எப்படி இருப்பார், எப்படி அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கலை. அவங்களா பார்த்து ஒரு காசு கொடுக்கலாம். நம்மளாம் நியாயமாகவும் ஒரு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். அதை விட்டுவிட்டு நம்ம போய்கிட்டு ஜோதிடம் சொல்கிறேன்னு சொல்லி பரிகாரத்துக்கு வழிவகுக்கிற எத்தனையோ மெத்தடாலஜி வச்சுருக்காங்க. நிறைய ஃப்ராடுங்க. இன்றைக்கி ஜோதிடம்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான்னா அவன் 100% பொய்யன். பழைய ஜோதிடத்தில் இருக்கிற விஷயத்தையே இன்னும் எவனும் ஆராய்ச்சி பண்ணலை, சொல்லலை. 200 வருடங்களாக தாங்க தமிழில் ஜோதிடம். தமிழில் ஒன்றும் பெருசாக ஜோதிடமெல்லாம் பழைய நூல்கள், சித்தர்கள் எழுதினார்கள், ரிஷிகள் எழுதினார்கள், 100க்கு 100 பொய்யுங்க. அப்படிலாம் யாரும் சித்தருக்கெல்லாம் இந்த வேலை கிடையாது. அவங்கெல்லாம் பெரிய மெய்வெளி சிந்தனையும் மருந்து கண்டுபிடிக்கிறதுலையும் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போனவங்க. அவங்க பேரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த நாடி ஜோதிடம், ஜீவ நாடி, ஓலைச்சுவடி ஜோதிடம் எப்படி மாறி இருக்காங்க பாருங்கள். நாடி ஜோதிடம், கேடி ஜோதிடம்னு நம்ம வீடியோக்கெல்லாம் போட்டோம். உடனே மாறி இவங்க ஓலைச்சுவடி ஜோதிடம், அதுலேயும் கைரேகை உருட்டுறோம். நேற்று ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சிருந்தார் என் நண்பர். ஜீவநாடின்னு ஒரு ஆள் வாசிக்கிறவன் இந்த நாடி ஜோதிடம், கைரேகை ஜோதிடம் எவ்வளோ பெரிய பொய்ன்னு சொல்லி வீடியோ அவர் போட்டதாக அனுப்பிச்சார். பார்த்துட்டு நானும் கமெண்ட் போட்டேன். நாடிங்கிற எல்லாமே கேடித்தனம் தான். ஓலைச்சுவடி ஜோதிடம்ங்கிறது உலகமகா கேடித்தனம். அதை தொடக்க காலத்தில் அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ன்ற இடத்துல ஏதோ நாடி ஜோதிடர் சொல்லுவாங்க, வைப்பாங்கலாம் சொன்னாங்க. நமக்கு தெரியாது, நான் போனது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுடைய பேரை நீங்கள் குமரகுருவில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறார்.
ஏன் அவருக்கு அந்த பாரம்பரிய அந்த தொழிலை பண்ணலாம்ல? உண்மையாக இருந்தால் அவரெல்லாம் செய்வார். ஏன் அவங்க கூட்டம் நிறைய பேர் செய்யலாமே. ஒரு அளவுக்கு மேலே மனசாட்சி உள்ளவன் விலகிட்டு வந்துடுவான். பொய் படித்தவன் எப்படி பொய் சொல்ல முடியும்? படித்தவனால் பொய் எப்படி வரும்? ஐயோ இந்த மக்களை ஏமாத்துறோமேன்ற அந்த எண்ணம் வந்தால் வெளியே வந்துடும். அவர் டாக்டரேட் முடிச்சுட்டு அவர் வேலைக்கு வந்துட்டார். இது மாதிரி எத்தனையோ பேர், நிறைய பேர் சொல்லலாம். பட் அவர் என்கிட்ட பேசினார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட், அது இருக்கட்டும். ஓலைச்சுவடி, நாடி ஜோதிடம், ஜீவ நாடி, இன்னுமையா ஏமாத்துறீங்க? மனசாட்சி இல்லை. மனசாட்சி வேணுங்க. நம்ம மக்களை ஏமாத்துறோமே. ரேகை சொல்லிவிட்டு நீங்கள் ரேகை கொடுக்குறவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் இல்லைன்னு சொல்லுங்கள், நாடி எடுக்க முடியாதும்மா. பொய் தான். உங்கள் அப்பா பேர் எதில், அம்மா பேர் எதில், அது பேர் எதில், எப்படியாவது நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை சொல்லிடணும். இல்லாட்டினா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிறந்த தேதி நேரத்தை வாங்கினோன்னே கம்ப்யூட்டரில் ஒரு செகண்டில் ஜாதகம் கொடுத்துருமே. அது தட்டுறது தான் வேலை. தட்டுனா ஜாதகம். அதை வச்சுக்கிட்டு இவன் நாடி சொல்லுதுன்னு சொல்லி ஓலைச்சுவடியில் பேசுகிறேன்னு சொல்லி ஓலைச்சுவடிக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே பொய்யா சொல்லுவான். சார் ஓலைச்சுவடியில் அப்படியே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு வாசிக்க தெரியாதுங்கன்னுவான். இல்லை நான் வாசித்து பார்க்குறேன்னா, நீங்கள் வாசிக்க முடியாத ஒரு சுவடி காணா நூனா ஆனான்னு என்னத்தையோ எழுதியிருப்பேன், அதை கையில் கொடுத்து அனுப்புவான். இது ஒரு உண்மையான கலையாக இருந்தால், நல்லா யூனிவர்சிட்டி பேராசிரியருங்க, நல்ல கலை, இந்த கலை உண்மையாக இருந்தால் நான் எடுத்திருப்பேங்க. என் பிஹெச்டியிலேயே இது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கலையாக இருக்கிறது, இது ஒரு பொய்யின்னே எழுதியிருப்பேங்க. இந்த நாடி ஜோதிட கேடிகளை தஞ்சாவூர் சரபோஜி மகால்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லி, அதை அவங்க அப்புறமா மகால் டைரக்டர்லாம் சொல்லி, ஐயா அப்படியெல்லாம் இங்கே ஒன்று நாங்கள் எவனுக்கு எதுவும் கொடுக்கலையா, இங்கே எல்லாமே இருக்கையான்னு சொல்லி, அதாவது எவ்வளோ வேணாலும் பொய் பேசுகிறது. அந்த பொய்க்கு ஒரு அளவே கிடையாது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த 1955, 56, 57 நாடி ஜோதிடம்ங்கிற ஓலைகளை எடுத்து நம்ம கவர்மெண்ட் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி மெட்ராஸு இதை விளக்க உரை கொடுங்க இந்த நாடி இந்த பாடல்களுக்கு செய்யுள்களுக்குன்னு சொல்லி, அதில் சேஷாத்ரி ஆச்சாரியார்னு ஒருத்தரும், சிஜி ராஜன், நம்ம கோவிந்தராஜன் ஜாதக புக்கெல்லாம் எழுதியிருப்பார், அவரும் சேர்ந்து இதை உருவாக்குனாங்க. அவருக்கு நல்லா தெரியுமில்ல ஜோதிடம். கோவிந்தராஜனுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஐயா இது ஒரு ஜாதகத்தை பற்றின விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அந்த ஆளோட இது முடிஞ்சிருமியா, இது வேறு யாருக்கும் பொருந்தாதியா, இந்த மாதிரி புக்கை எழுதுறது மிகப்பெரிய தவறியான்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? அது குப்பை நூல். இது இந்த சப்தரிஷி நாடின்னு சொல்லிட்டு இது ஒரு குப்பை. ஒருத்தருக்கு ஒரு பயனும் படாது, ஒரு இதுவும் தெரியாது, பிரயோஜனம் இல்லாத இந்த குப்பையை கவர்மெண்ட் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் அவங்களுக்கு தெரியாது. சரி, நீங்கள் இந்த ஜாதக புத்தகமெல்லாம் எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த கோவிந்தராஜன், சாட்டா சிஜி ராஜன்பாங்க, அவரை கூப்பிட்டு செஞ்சு அவர் இந்த வேலை செய்யலாமா, தனக்கு பணம் வரும்ன்றதுக்காக அவர் செஞ்சு ஒரு 6 லக்னத்துக்கு புக்காக வந்திருக்கு. பின்னாடி காமராஜர் முதல் மந்திரியானு இந்த குப்பையெல்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி விட்டுருக்காரு. இது வேஸ்ட்டு செலவுன்னு சொல்லி பார்த்துக்கங்க. தெரியாதப்ப எல்லா மனிதனுமே பொய் தான் சொல்கிறான். இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட பயன் கிடையாது. இதை புதுசாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஐடியல் ஆர்ட் பிரிண்டர்ஸ்னு ஒருத்தர் இதை பப்ளிஷ் வாங்கி இதை பப்ளிஷ் பண்ணுறார். என்கிட்ட சார் இதுக்கு ஒரு முன்னுரை கொடுங்கன்னார். சார் இது ஒரு குப்பை நூல், இந்த நூலில் எந்த ஒரு பயனும் எங்களுக்கு கிடையாது, இதுக்கு நான் முன்னுரை தர வேண்டிய அவசியமும் கிடையாது, இதை நீங்கள் பிரிண்ட் போட்டதே வேஸ்ட்டு, இதை எவனுமே படிக்க முடியாது, படித்து பயனும் கிடையாது. யாரோ ஒருத்தன் பிறந்த ஜாதகத்துக்கு அவன் ஜாதகத்தை நாடி சொல்லியிருக்குன்னு சொல்லி அவன் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சு அதை எழுதியிருக்காங்க. இதை ஒரு ஏமாற்று வேலை. இது அரசாங்கத்தை மாத்திரம் ஏமாற்றலை, ஜோதிட உலகத்திலேயே ஏமாத்தின வேலை இந்த சப்தரிஷி நாடிங்கிற இந்த குப்பை அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுத்து, அவர் சார் எதுக்கும் படித்து பாருங்கண்ணா. ஐயா இதெல்லாம் நான் படித்த 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே படித்தாச்சுங்கய்யா, இதில் ஒரு குப்பையும் இல்லையா, தயவுசெய்து போயிட்டு வாங்க, ஒரு பூரா குப்பை ஒரு விஷயமும் இதில் இல்லையான்னு. ஆக இதெல்லாம் ஒரு குப்பை பயன் நூல், ஒன்றுமே கிடையாது, படித்தாலும் அறிவு கிடையாது.
பட் அந்த பையன் என்ன சொல்கிறான், இதை படித்தா அறிவு வரும். இதில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 100 ஜாதகம் கொடுத்துருக்காங்கன்னா அவன் யார் என்னன்றதை கொடுத்துருப்பானே தவிர, அதுக்கு என்ன பலன் சொல்லுவானே தவிர, அந்த கோள் நிலை திரும்ப வராது. ஒரு தடவை இன்றைக்கி இருக்கிற கோள் நிலை திரும்ப வரவே வராது. அப்படிங்கிறப்ப நாங்களே சொல்லியிருக்கோம், பொதுவான பலன்களை சொல்லி வைத்திருக்கிறோம். எனவே அதை கொண்டு சரியான பலன்களை யூகித்து கூறுங்கள். அதற்காக தான் கால தேச வர்த்தமானம், ஜாதி மத நிரபேதம், யுக்தி சுருதி அனுபவத்துடன் கூறுங்கள்னு சொல்லி வச்சுருக்கோம். அந்த அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இவ்வளவு தூரம் நாங்கள் சொல்லி சொல்லி இந்த திருடர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த சிஜிராஜன் ஐயரோ ஐயங்காரோ யாரோ ஒருத்தர் பாவம் மனுஷன், அப்புறம் சேஷாத்ரி ஆச்சாரியார்னு ஒருத்தர், இந்த 2 பேரும் இந்த நாடி ஜோதிடத்தை எவ்வளவு தூரத்துக்கு மக்களை ஏமாத்திருக்க. ஒருத்தர் நம்மளை மாதிரி ஆள் வந்தால் வைவான்னு தெரியணும்ல, எழுதவே கூடாது. இது பிரிண்டுக்கு ஒரு பயனே கிடையாது. இதுக்கு அடிப்படை தன்மைகள்னு ஒரு புக்கை எழுதியிருந்தால் கூட உலக மக்களுக்கெல்லாம் பயன்படும். இது ஒருத்தருக்கும் பயன்படாத ஒரு குப்பையை சப்தரிசி நாடின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டான். இதெல்லாம் பொய்யுங்க. நல்ல வேலை இதை நிப்பாட்டினாங்க. கவர்மெண்ட்டுக்கு வேஸ்ட்டு. இப்போ கேஸ் போட்டால் காசு வாங்கலாம்னா யார் இருக்கா? எல்லாம் செத்தில் போயிருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. அதை சொல்லிக்கிட்டு நாடி ஜோதிடம், ஜீவ நாடி, ஓலைச்சுவடி, ரேகை ஜோதிடம் எல்லாமே பொய் தாங்க. நீங்கள் அவ்வளவு தூரமெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. நாங்கள்லாம் கணிக்கிறோமுங்க. எல்லாத்தையும் டிகிரி சுத்தமாக எல்லாம் கணித்து யார் யார் எப்படி இருக்காங்க, என்ன வேலை செய்வாங்க. நான்லாம் எத்தனையோ பேருக்கு ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கேங்க. கடந்த 10-12 வருடங்களாக பலன்களை அனுப்புகிறோமுங்க. பலன்களை வீடியோ பண்ணி அனுப்புகிறோம். அதை 2 திருட, இந்த டிஎன்ஏன்னு ஒருத்தன், இந்த அப்புறம் இன்னொரு பையன்லாம், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எப்படி பொது பலன்கள் சொல்லி அனுப்புவோம், தனிப்பலன்களை விவரமாக கேட்டு அனுப்பணும். பொது பலன்களை 70 விழுக்காடு உண்மையாக இருக்கும். 30 விழுக்காடு உங்களுக்கு இவங்க எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குன்னு அவங்க கேள்விகள் கேட்கும்போது அழகாக விளக்கம் கொடுக்கலாம். திருட்டு ஜோசியர்கள் இவர்கள் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய நன்மை தரக்கூடியவங்களா? நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், திருடர்கள் ஜாக்கிரதேன். எத்தனையோ பேர் இருக்கான். பூரா அட்டர் ஃப்ராடுங்க. தெரிஞ்சே திருட்டுத்தனம் பண்ணுறவன் அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ஜீவ நாடி, இந்த ஓலைச்சுவடி, ரேகை ஜோதிடம், நாடி ஜோதிடம் எல்லாமே பொய் தாங்க. ஜோதிடத்தை பிடிச்ச சாபக்கேடுங்க.